ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் காலை 8 மணிக்கு தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை. பிற்பகலுக்குள் பெரும்பாலான முடிவுகள் அறிவிக்கப்பட வாய்ப்பு. ஹரியானாவில் 3வது முறையாக பாஜக ஆட்சியை தக்க வைக்குமா அல்லது 10 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுமா? 90 உறுப்பினர்களை கொண்ட சட்டசபையில் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. சென்னை கதீட்ரல் சாலையில் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்கா திறப்பு. பூங்காவை திறந்து வைத்து பொழுதுபோக்கு அம்சங்களை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. தென் கேரள பகுதிகளை ஒட்டிய அரபிக்கடல் பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதன் எதிரொலி. வரும் 9ஆம் தேதியன்று அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சி, தேனி, பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் இரவிலிருந்து விட்டுவிட்டு பெய்த மழை. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 234 தொகுதிகளிலும் பார்வையாளர்களை நியமித்தது திமுக தலைமை. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்கம் உள்ளிட்ட பணிகளை இவர்கள் மேற்பார்வையிட உள்ளனர். வரத்து குறைந்ததால் சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிலோவுக்கு மேலும் 10 ரூபாய் உயர்ந்தது. சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ தக்காளி 120 ரூபாய்க்கு விற்பனை. சாம்சங் தொழிலாளர்கள் கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக அரசு அறிவிப்பு. குஜராத் முதலமைச்சராகவும் நாட்டின் பிரதமராகவும் 23 ஆண்டுகளை நிறைவு செய்த நரேந்திர மோடி தாம் பிரதமரான பின் 25 கோடி மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக வலைதள பதிவு. உத்தரப்பிரதேசத்தில் தண்டவாளத்தில் மணல் மூட்டைகளை அடுக்கி ரகுராஜ் சிங் பயணிகள் ரயிலை கவிழ்க்க சதி. ரயில் ஓட்டுநர் அவசர பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. இந்தியர்கள் அதிகளவு மாலத்தீவுக்கு சுற்றுலா வர வேண்டும் என அந்நாட்டு அதிபர் முய்ச்சு அழைப்பு. மாலத்தீவின் வளர்ச்சிக்கு இந்தியர்கள் பெருமளவில் உதவி செய்திருப்பதாக பேட்டி. மாலத்தீவு வருமாறு அதிபர் முய்ச்சு விடுத்த அழைப்பை ஏற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா மாலத்தீவு இடையிலான 60 ஆண்டுகால நட்புறவையொட்டி அடுத்த ஆண்டு வருவதாக ஒப்புதல். ஏமனிலிருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல். ஹிஸ்புல்லா அமைப்பும் தாக்குதல் நடத்தியதால் இரவு முழுவதும் ஒலித்த சைரன் சத்தம். ஒலிம்பிக்கில் பங்கேற்ற முதல் இந்திய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை திபா கர்மாகர் ஓய்வு அறிவிப்பு. தாம் அடைந்த இலக்குகளை நினைத்து பெருமை அடைவதாகவும் நெகிழ்ச்சி.